தொலைக்காட்சியின் பிரியமான சொந்தங்களே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதா தொலைக்காட்சி என்பது ஒரு மிகப்பெரிய கொடை. ஆறுதலாய், அன்பாய் இந்த காற்றின் மூலக்கூறுகளில் எல்லாம் நிறைந்து ஒவ்வொரு வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதலை தந்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய அன்பை பரிமாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மீண்டும் இல்லத்தில் இறையாட்சி என்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு யாருடைய வீடு, யாரையெல்லாம் சந்திக்க போகிறோம், அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்பதை நாம சந்திப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணா. உங்களை பற்றி பகிர்ந்துக்கங்க. என் பெயர் சேவியர். நான் மதுரையில் அன்னை செராமிக்ஸ், ஓஜியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற நிறுவனங்களை நடத்தி கொண்டு இருக்கின்றேன். இந்த நம்ம ஃப்ளோரிங், மார்பிள், கிரானைட், டைல்ஸ் இந்த பிஸ்னஸை கடந்த ஒரு 30-35 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பார்வையில் இறையாட்சி அப்படின்னா என்ன? ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஆட்சி, ஒரு ஆளுமை, ஒரு ஆட்சி இருக்க வேண்டும். நாடாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு ஆட்சி இருக்கிறது, ஒரு ஆளுமை இருக்கிறது. நமது இல்லத்தில் எங்களை ஆட்சி செய்வது இறைவன், மாதா என்பதில் நாங்கள் முழு மனதோடு உறுதியாக இருக்கிறோம். எங்களை சிறுபிள்ளையிலேருந்து எங்களை அந்த அளவுக்கு உருவாக்கியவர்கள் எனது பெற்றோர்கள். எனது தந்தையாரும் எனது பெரிய தந்தையாரும் கிராமத்திலிருந்து வந்து, எனது தந்தையார் மதுரை வசமும் எனது பெரிய தந்தையார் திருச்சி வசமும் சென்று இன்னைக்கு இரு பெரு விருட்சிக மரங்களாக அவர்களுக்கு ஒரு 6 அண்ணன் தம்பிகள், நாங்கள் ஒரு 5 பேர், எல்லாரும் அவரோட குடும்பங்கள் இணைந்து செயல்பட்டு இன்று வரை ஒன்றாக இணைந்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதற்கு முழுக்க முழுக்க மாதாவின் அருள், மாதாவின் ஆட்சி, அதை நாங்கள் உணர்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், எங்களது இல்லத்தில் மாதாவின் ஆட்சி என்றுமே இருக்கும் என்பதை நான் தெரிவிப்படுத்திக் கொள்கிறேன். அம்மா, உங்களை பற்றி அறிமுகம் செஞ்சுக்கங்க. என் பேர் தனமேரி. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். எனக்கு 2 பொண்ணுங்க. இது ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு சென்னையில் இருக்குது. அவங்களுக்கு 2 ட்வின்ஸு. அவங்க இதில் ஐடியில் தான் இருக்காங்க. அப்புறம் கணவர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அதனால் பையனும் சின்ன வயசில் இறந்துட்டான். பக்கத்துலேயே சர்ச்சு வீடு, எங்கள் வீடும் குழந்தைய சர்ச்சும் பக்கத்தில். நான் மரியான் சேனையில் இருக்கிறேன். அப்புறம் வாரம் ஒரு கிழமை மரியான் சேனை கூடுவோம், மாதம் ஒரு கிழமை அன்பிய கூட்டம் கூடுவோம். மற்றபடி யாருக்கு உடம்பு சோமில்லை என்னாவோ, ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணாவோ, வீடுகளை சந்திக்கிறேன்னாவோ, மரியாதை சேனைக்கு யார் வரலைனாலும் வீட்டுக்கு வீடாக போய் அவங்கள கூப்பிட்டுறதுக்கு அந்த முயற்சி எடுப்போம். இப்படி என்னுடைய இது போய்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்களுடைய குடும்பத்தில் வந்து கடவுளுடைய ஆட்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை வச்சு சொல்லுவீங்க? தம்பி சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு இறுதி ஆண்டவரும் மாதா, 3வது அந்தோனியார், இவங்க 3 பேரையும் நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம். எது ஒரு சம்பவம்னாலும் இவங்க 3 பேரையும் முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கு ஏதாவது காணிக்கை எடுத்து வச்சுட்டு தான் அந்த காரியத்தை செய்வோம். அது 3 பேரையுமே எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்க. 3 பேரையுமே நாங்கள் கைவிடாமல், இன்னும் அவங்களோட சண்டை போட்டு கூட நான் வாங்கியிருக்கேன் நிறைய தடவை. ஏன் எனக்கு கொடுக்கல, ஏன் நான் கேட்கறது கிடைக்கல அப்படின்னு நிறைய தடவை சண்டை போட்டிருக்கேன். என் சின்ன பொண்ணு கூட கேட்கும், நீ கோயிலுக்கு போனால் மாதாட்ட சண்டை போட தான் போவா அப்படின்னு கேட்கும். அது போராடி நிறைய விஷயங்களை நான் மாதாட்டிருந்து ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. ஃபாதர், என் பேர் ஜூலியட், அவங்களோட ஒய்ஃபு. நானும் என் தங்கச்சி 2 பேர் தான். எனக்கு திருமணம் ஆகி 10 வருஷம், குழந்தை கிடையாது. நாங்கள் எல்லாம் இந்த எங்கள் தாத்தா, எங்கள் பெரிய தாத்தா அவங்க சொன்னாங்கல்ல, அப்போ பெரியப்பாவும் அந்த மாதிரி எல்லாரும் வேளாங்கண்ணிக்கு வருஷம் நாங்கள் மே மாதம்னாவே தெரியும். இது எல்லாருமே இருக்க மாட்டோம். நாங்கள் 2 குடும்பமுமே கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர், 40-50 வருஷமா அந்த மே 29, 30, 31 வேளாங்கண்ணியில் தான் இருப்போம் வருஷம். அப்போ ஃபுல்லாக போயிட்டுருப்போம். எல்லாம் 3 நாள் எல்லாருமே சேர்ந்து இருந்துட்டு அப்புறம் அவங்க கீரனூர் போயிடுவாங்க, நாங்கள் மதுரை வந்துடுவோம். இது மாதிரி தான் 40-50 வருஷமா எங்கள் தாத்தா மூதாதையர் எங்களை அப்படியே நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து அப்படியே பழகி அப்படியே வந்தவங்க. இப்போ எனக்கு வந்து 9 வருஷம் போகும்போது குழந்தை எல்லாமே இருந்துச்சு. நான் 9வது வருஷம் போகும்போது மாதாட்ட சும்மா சொல்லிட்டு வந்தேன், அப்பெல்லாம் சின்ன பிள்ளை தானே, நம்ம சும்மா சொல்லிட்டு வந்தேன், எனக்கு நீ அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் கன்சீவ் ஆகலைன்னா ஆலயத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு. நான் யாருக்குமே தெரியாது, சும்மா நானா இவங்களுக்கு கூட தெரியாது,
நானாக சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு வருஷமா நான் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. கரெக்டாக அடுத்த வருஷம் மே மாதம் வந்துருச்சு. மே மாதம் வந்தோடனே எல்லாரும் அதே மாதிரி ஊருக்கு கிளம்புறதுக்கு எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இல்லை இந்த வருஷம் மட்டும் நான் வரல, நான் இருந்துக்கிறேன், நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா எதுக்குன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சொன்னோன்னே, நீ இது மாதிரி சொல்கிற, இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி உன்னைய விட்டுட்டு போவேன், நான் வரல, எல்லாரும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு. அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தராக எல்லாரும் இது இந்த காரணம்னு சொன்ன உடனே அப்புறம் எல்லாருக்கும் எங்களுக்கும் அந்த இது இல்லையா, சரி இந்த வருஷம் யாருமே போவேணாம், எல்லாருமே இருந்துருவோம் அப்படின்னு. எனக்கு என்ன, அங்கே எப்பயுமே சோறாக்கி போடுவோம். அந்த 2 நாளும் அவங்க ஒரு நாள் பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு நாள் பண்ணுவோம். சரி இத்தனை பேரும் அந்த இது இல்லாமல் போச்சுன்னா எதனாலேயோ நமக்கு இது கிடைக்கல, இத்தனை பேர் சாப்பாடு நம்ம இந்த வருஷம் ஒரு 40-45 வருஷம் செய்கிறது இன்னைக்கு நம்மளால தடைப்படக்கூடாது அப்படின்ட்டு நான் எங்கள் அம்மாவை தான் திட்டினேன். நீ போயிட்டு வா, நீ எதுக்கு செய்யணும், அவர் இந்த அடுத்த வருஷம் இல்லைனாலும் நான் வரத்தான் போகிறேன், இந்த ஒரு வருஷம் எனக்கு விட்டு, எனக்கும் மாதாக்குள்ள டீலிங் விட்டு அப்படின்னா எங்கள் அம்மா கேட்கல. சரி இப்படி சொல்லிட்டு இருந்த அப்புறம் எல்லாரும் வேணான்னு, சரி நம்ம திருப்பி போயிடுவோம், இதனால என்ன இருக்கு, போயிடும் நினைச்சிட்டு இருக்கும்போது சரி எனக்கு ஒரு 5 days மட்டும் தள்ளி போயிருந்துச்சு. சரி யாருக்குமே தெரியாம நானா யூரின் டெஸ்ட் கொடுத்து பார்க்க சொன்னேன். பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துருச்சு. அதே எனக்கு அதை செஞ்ச பெரிய சரி அப்புறம் எல்லாருமே சந்தோஷமா அப்புறம் என்னை விட்டுட்டு துணைக்கு ஆள் வச்சுட்டு போயிட்டாங்க. விடக்கூடாது என்பதற்காக மாதா செய்த புதுமை. திருப்பி கேன்சல் பண்ண ரூம் எல்லாம் திருப்பி புக் பண்ணி அப்புறம் திருப்பி எல்லாரும் 50 பேர் 60 பேர் சேர்ந்து எல்லாரும் போய் அப்புறம் நான் எனக்கு துணைக்கு வீட்டில் விட்டுட்டு எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. திருப்பி அந்த தொடர்ந்து காரியங்களை தொடர்ந்து அப்புறம் செய்ய வச்சுச்சு மாதா. அப்புறம் திருப்பி போய் எல்லாரும் போய் சந்தோஷமா மாதா என்னை விட்டுட்டு போகணும்னு எல்லாரும் சங்கடப்பட்டுட்டு போகாம இருந்தது. திருப்பி சந்தோஷமா விட்டுட்டு போனாங்க. அப்புறம் 10 மாசம் கழிச்சு அவ பிறந்தா. அதுக்கப்புறம் அங்கேயே வேளாங்கண்ணிலே பேர் வைக்கணும்னு வேண்டிக்கிட்டு 100 பேருமே நாகப்பட்டினத்துல இருந்து நடந்து போய் வேளாங்கண்ணில போய் அவளுக்கு பேர் வச்சுட்டு ரொம்ப அற்புதமா பகிர்ந்துக்கிட்டீங்க சகோதரிட்ட. இப்போ என்ன அப்படின்னா, இந்த குடும்பமே உங்களுடைய வருகைக்காக 1 வருடம் இல்லை 10 வருடம் காத்திருக்காங்க. கடவுள் இந்த குழந்தையை, இந்த மகளை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அம்மா ரொம்ப நெகிழ்ச்சியா பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க இதை எப்படி ஃபீல் பண்றீங்க? யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல்ல. என்னோட பேர் லிபிகா. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தேன். பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஐடி ஃபீல்டில். எனக்கு நான் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த அப்புறம் தான் இவங்க இந்த கதையெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. நானுமே நிறையா விட்னஸ் பண்ணியிருக்கிறேன். காடோட கிரேஸ், மாதோட கிரேஸு. அது இப்போ எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் இங்கே இருக்குது. அந்த ஸ்கூலில் ஆக்சுவலி எனக்கு சீட்டே கிடைக்கல. அப்போது எனக்கு அங்கே தான் படிக்கணும்னு ஆசை. அப்போ சின்ன வயசுல என்னன்னா எனக்கு கனவு வந்தது, மாதா கனவு வந்தது, இந்த மாதிரி உனக்கு அங்கே சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு. நாங்கள் வேற ஸ்கூல்ல சேர்றதா தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஸ்கூல்ல கிடைக்கல, நாங்கள் ஆசைப்பட்ட ஸ்கூல்ல. ஆனால் எனக்கு கனவு வந்ததை நான் எந்திரிச்சு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி சொன்னாங்க. இவங்கெல்லாம் யாரும் நம்பலை. ஆனால் அடுத்த ஒரு 2 நாள்லேயே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் இந்த மாதிரி எனக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே நான் என்னோட எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் அதே ஸ்கூலில் தான் படித்தேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு 10 வருடமா குழந்தை இல்லை, குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தை ஒன்று சொல்லுது, நமக்கு இந்த ஸ்கூல்ல கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போ கடவுள் அப்படியே உங்களை அழகா தூக்கிட்டு வர்றாரு, உங்களை கூட்டிகிட்டு வர்றாரு அப்படிங்கிறத. உங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சு, அதாவது நீங்க பிறந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு குடும்பத்தை நீங்க வழிநடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, இது 2க்கும் இடையான வேறுபாடு இல்ல அது எந்த அளவுக்கு உங்களோட ஒத்து போகுது அப்படின்னு? வேறுபாடுன்னு ஒன்றும் கிடையாது. என்னுடைய குடும்பம் எப்படி என்னுடைய சிறு வயதில் என்னை உருவாக்கினார்களோ அதே மாதிரி தான் நானும் அடுத்து என்னை சார்ந்த என்னோட சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் எங்கள் தந்தையார்கள் வழி நடத்தியது பிரகாரம் நாங்கள் வழி நடந்து கொண்டு தான் இருக்கிறோம். நானும் காலேஜில் சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி, கேம்பெயின் நர்சிங் ஸ்கூலு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸில் இங்கே ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய தந்தையார் இந்த மொசைக் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பெரியப்பா அங்கே மொசைக் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன்லாம் வரும்போது மார்பிள் டைல்ஸ் எல்லாம் ட்ரேடிங்கில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ராஜஸ்தான் போய் குஜராத் போய் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு மே மாதமும் 30ஆம் தேதி எங்களுடைய காணிக்கையை நாங்கள் போய் மாதாட்ட செலுத்தி அன்னதானங்கள் நாங்கள் பண்ணி எல்லாம் அதை எங்களை பண்ண வச்சு வளர்த்து விட்டதுனால அதை இன்று வரை நாங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் இடைக்காட்டூர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே உள்ள ஒரு 100 பேருக்கு கடந்த 10 வருஷமாக நான் போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வருஷம் ஜனவரி மாதம் போய்
சேலை துணிகள், பெட்ஷீட்டுகள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு அப்போ ஆரம்பிச்சு அவங்க சொன்ன விதம் தான். ஸோ அதையே தான் நாங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் தனிப்பட்ட முறையிலன்னு ஒன்றும் இல்லை, அவங்க எப்படி எங்களை வழி நடத்தினாங்களோ அதே மாதிரி நம்ம குடும்பத்தை நான் வழி நடத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் எங்கள் தொழிலை ஆசீர்வச்சிட்டு இருக்காரு. எங்கள் பெரியப்பா வீடுகள் திருச்சி, தஞ்சாவூர் சைடு அவங்க இப்போ பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் திண்டுக்கல், காரைக்குடி, சிவகங்கை இந்த சைடு பிரான்ச்சஸ் வச்சுருக்கோம். எல்லாம் எங்கள் அண்ணன் பசங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று வரை தொழிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி மாதாவின் அருள் எங்களுக்கு நிறையவே இருக்குது. நாங்கள் அது பிரகாரம் அவங்க வழிநடத்தல் பிரகாரம் எங்களால் இயன்றதை நாங்கள் அடுத்தவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிறையவே மாதா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க, கடவுளோட ஆசீர்வாதம் எங்கள் கூட இருக்குது அப்படின்ட்டு. குறிப்பாக உங்கள் குழந்தை இல்லாத அந்த நேரத்தில், இல்லை சில நேரத்தில் தொழிலில் நமக்கு வெற்றிகரமாகவும் அமையாத நேரங்களில் நிறையா அப்போ அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் எப்படி? நிறையா நடந்திருக்கு. தொழிலில் நான் சொன்ன மாதிரி 2000 அந்த ஸ்டேஜில் எல்லாம் 90லேருந்து 2000 வரையும் பீக்கில் இருந்தேன். அப்புறம் 2002-2003 ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப இதானது. அப்போ எல்லாம் நான் பற்றி கொண்டது மாதாவை தான். ஸோ நம்மளால் இங்கேருந்து மதுரையிலேருந்து அவ்வளோ தூரம் நடந்தெல்லாம் போக முடியாது. நான் பிறந்ததுலேருந்தே ஓரளவுக்கு இந்த அப்பாவோட காரில் அதில் இல்லைன்னு போயிட்டு வந்ததுனால ஈவன் பஸ்ஸில் கூட நானும் சரி என் பொண்ணும் சரி இப்போ வரையும் இந்த பஸ்ஸுகளில் கூட போனதில்லை. அதை ஒரு தள்ளாக எடுத்துக்கிட்டு நான் அந்த டவுனான பீரியட்ல ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் இங்க இருந்து சாதா பஸ்ல போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் ஏறி இறங்கி, நாகப்பட்டினத்துல பஸ் இறங்கி, அங்கிருந்து அடுத்த பஸ் ஏறி அப்படியே போய் மாதா போய் அன்றைய முதல் சனிக்கிழமை ஃபுல்லா அங்க இருந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பூசையை பார்த்துட்டு திருப்பி மறுநாள் பஸ்ல கிளம்பி இது மாதிரி ஒரு வருடம் முழுதும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் போய் மாதாட்ட வேண்டிட்டு வந்தேன். அடுத்த ஒரு வருஷத்துலேயே என் பிஸ்னஸ் பழையபடி எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஒரு பிக்கப்பு. திருப்பி அடுத்து பழையபடி அடுத்தது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் வரையும் திருப்பி டாப்பில் ஓரளவுக்கு இன்று வரை நிதானமாக செயல்பட்டு கொண்டு இருக்குது. எங்கள் காரியம் அனைத்துக்கும் மாதா மாதா மாதா. அதில் எந்த விதமான மாற்று கருத்தோ இல்லை என்னுடைய திறமையோ எதுவுமே கிடையாது. எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் எங்களை வழிநடத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குழந்தை இல்லாத அந்த ஒரு 10 வருடம் அப்பயும் நாங்கள் நம்பிக்கையை இழக்கலை. கண்டிப்பாக இருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காக இது தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற சில நேரங்கள் நீங்க சொன்ன மாதிரி விரக்திகள் வரும். போதும், இனிமே எதுவுமே வேண்டாம், நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வரும். அப்பயும் இந்த கோயிலுக்கு போறதுனால அங்குள்ள நம்பிக்கைக்கு எனக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். கடவுள் அதே மாதிரி கொடுத்தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது எனக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு, எனக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்திருக்குது அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? இல்லை உங்களுடைய குடும்பத்தில் அதுபடிப்பட்ட ஏதாவது சம்பவங்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்களா? இப்போ நிறைய நடந்திருக்கு. இப்போ பாப்பா மேரேஜ் கூட, கல்யாணம் நாங்கள் மாப்பிள்ளை பார்க்கும்போது கூட எப்படி பார்க்குறது, எங்கே பார்க்குறது, நமக்கு ஒரு பொண்ணு நல்ல பையனாக வரணும் அப்படின்னு ரொம்ப மாதாட்ட தான் விட்டுட்டேன். ஏன்னா மாதா பிள்ளை ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் வரல, கொஞ்சம் லேட்டாக தான் பேசினா. அப்போ பார்த்தா இப்படி தான் நாங்கள் வருஷம் வருஷம் வேளாங்கண்ணி போவோம்ல, எல்லாரையும் இம்பான்னு தான் கூப்பிடுவா. மாதா சப்பரம் வந்துச்சு, அம்மான்னு கூப்பிட்டா. அது ஒன்று தான். அப்போ தான் அம்மான்னு நான் காதில் கேட்டேன், அம்மான்னு கூப்பிட்டா. அப்புறம் திருப்பி இம்பா அம்மா சொல்லுவா. அப்புறம் ஒரு 1.5 வயசு ஆனோன்னா அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டா. அது எனக்கு அது ஒரு மாதா பார்த்தோன்னா அம்மானோன்னா சரி, இது மாதா கொடுத்த பிள்ளை, அது மாதா பிள்ளை அப்படின்னு. இவளுக்கும் நிறைய அந்த கனவுலாம் வரும், நிறைய காட் கனவுலாம் வரும். எனக்கும் நிறைய வந்திருக்கு, நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். இப்போ கல்யாணத்துக்கும் அப்படிதான், நான் மாதாட்ட ஒப்படைச்சிட்டேன். உன்னோட பொண்ணு, எனக்கு தெரியல எங்க மாப்பிள்ளை வரும் எப்படி வரும் தெரியாது, எனக்கு நல்ல குடும்பமா நல்ல பையனா அமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கடவுள் புண்ணியத்துல எனக்கு நல்ல பையன் இப்போதான் February 1 கல்யாணம் ஆச்சு. நல்ல குடும்பத்தை மாதா அமைச்சு கொடுத்தது எனக்கு வாழ்க்கையில அவ கிடைச்சது மாதிரி இப்போ எனக்கு மறுமையும் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த குடும்பத்தை பத்தி பார்க்கும் பொழுது தொடக்கத்திலிருந்தே அவங்க கடவுளுடைய அந்த ப்ரெசன்ஸ், இறை பராமரிப்பு அப்படின்னு சொல்லணும்னா அதை அழகா உணர்ந்திருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் சொல்லும்போது நீங்க எப்படி உணர்றீங்க? என் பேர் ரீகன் ரெமிஜஸ். நான் டாக்டர் முடிச்சிருக்கேன், இப்போ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் எனக்கு ஃபெய்த் கம்மி தான். ஆனால் என்னைக்கு இந்த பொண்ணு என்கிட்ட பேச ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு நிறைய மாற்றங்கள் எனக்கு சுற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு. என் ஃபேமிலி சைடும் சரி, எனக்குமே பர்சனலாக எனக்கு ஒரு என்ன டிசைட் பண்ணணுன்னே எனக்கு ஆக்சுவலாக தெரில. நான் அப்புறமேட்டு தான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி இந்த 40 days லென்ட் என் லைஃப்பில் பெருசாக நான் இருந்ததே கிடையாது. ஆனால் லாஸ்ட் இயர் நான் இருந்தேன். எனக்கு அப்போ தான் சில விஷயங்கள் எனக்கு புரிய வந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் லேட்டர் ஆன் நான் ரியலைஸ் பண்ணி அப்புறம் நான் ஓகே பண்ணி எல்லாமே அவங்களுக்கு சொல்லி
அப்புறம் இவ்வளோதும் கல்யாணம் வரைக்கும் நல்லபடியாக முடிச்சிருக்கு. உங்களுடைய இயர்லி டேஸ், கல்லூரி வாழ்க்கை அதெல்லாம் எப்படி இருந்தது? அப்பா அம்மா வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. நான் காலேஜ் ஸ்கூல் வந்து கேம்பெயினில் படித்தேன். எனக்கு சின்ன வயசுலலாம் ஃபெய்த் இருந்துச்சு. இடையில எனக்கு கொஞ்சம் ஆஸ் ஏஜிங்கிறனால எனக்கு கொஞ்சம் அப்புறமேட்டு கொஞ்சம் எனக்கு ஃபெய்த் ரீதியாக கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பட் இப்போ நான் திருப்பி நான் வந்து எல்லா கோயிலுக்கும் போகிறது எல்லாமே தவறாமல் எல்லாமே நான் ப்ரே பண்ணுறது எல்லாமே நான் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு சில மாற்றங்கள் நான் கண்கூடாக பார்க்குறேன். இல்லை, இது ஒரு டைரக்டான கேள்விதான். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு உள்ளே அதை ஃபீல் பண்றீங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சரி, நமக்கு இந்த மனைவி வேணும், இந்த குடும்பம் வேணும் அப்படிங்கிறதுக்குனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்ல நீங்க உண்மையிலுமே அந்த கடவுளோட பிரசன்ஸ் ஃபீல் பண்றீங்களா? இல்லை, நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் அது நம்மளுக்கு அது பிடிக்காது, அது வந்து நிலைக்காது என்றைக்கும். பட் ஆனால் இது வந்து நான் உணர்றேன், எனக்கு அது ஓகே தான், எனக்கு வந்து ஃபீல் குட்டாக இருக்குது. நம்ம ஏற்ற மாதிரி அது தகுந்தாப்புல அது பாட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை எதுவும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த திருமண வாழ்வுக்கு. அம்மா சொல்லுங்க, உங்களுடைய கணவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த குணம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவர் நிறைய அடுத்தவங்களுக்காக செய்வார். கோவப்படுவார், ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். நிறைய அடுத்தவங்களுக்கு செய்வார், இல்லாதவங்களுக்கு செய்வார். செய்கிறத வெளியே சொல்ல மாட்டார். நிறைய குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு. நிறைய பேர் லவ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் வந்துடுவாங்க. வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் வீடு கொடுத்து வேலை கொடுத்து வச்சிருப்பாரு. அது மாதிரி நிறைய பண்ணுவார். ஓகே ஓகே ஓகே. உங்களுடைய மனைவி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த குணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பொறுமை. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு நிறைய கோபம் வரும். அது சில நேரம் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம பிஸ்னஸ்ஸு எல்லா விஷயங்களையும் போட்டுக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து சில நேரங்கள் நம்மளையும் மீறி கோவப்படுறது தான். அந்த கோவங்களில் வந்து அவங்க என்றைக்குமே நான் கோவமாக இருக்கேன்னு தெரிஞ்சிட்டாலே மௌனமாயிருவாங்க. அதுதான் அவங்களுடைய வெற்றி, எங்களுடைய வெற்றிக்கு காரணம். அவங்க திருப்பி அடுத்த வார்த்தை எதுவும் பேசுனது கிடையாது. அடுத்து 2 நாட்கள் 3 நாள் கழித்து நானே அதை உணர்ந்து திருப்பி பேச ஆரம்பிக்கும் போது நார்மலாக பேச ஆரம்பிச்சோம். அப்படி ஒரு விஷயம் நடந்ததே நாங்கள் 2 நேரம் காட்டிக்கிறது கிடையாது. அதுதான் அவங்கள்ட்ட ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். அதே மாதிரி அவங்களும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது. இன்னைக்கு நான் என்னை சார்ந்த குடும்பத்தினருக்கோ என்னுடைய தொழிலில் உள்ளவங்களுக்கோ எவ்வளோ பேருக்கு எவ்வளவோ செஞ்சுருங்க. என்ன செய்கிறீங்க, ஏன் செய்கிறீங்க, எதுக்கு செய்கிறீங்க, எவ்வளவு செய்கிறீங்க, எந்த கேள்வியும் இதுவரை அந்த சைட்லேருந்து வந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் நம்ம நாமளா இருக்க முடியும். கண்டிப்பா. அதை வந்து என் குடும்பத்தில் நான் உணர்றேன். இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு போயிட்டு அதில் சந்தோஷமாக அமைஞ்சிருக்கும். சில நேரத்தில் அதுவே நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏன்டா அதை செஞ்சோம் அப்படின்னு அமைஞ்சிருக்கும். அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்தால் பகிர்ந்துக்கணும். அப்படி எனக்கு நெகட்டிவான நிகழ்வுகள் ஒன்றும் எனக்கு தெரியல. அப்படியே ஒரு சில விஷயங்கள் 1 2 நம்ம செஞ்சுருக்கோம், அவங்க அதை உணரலை, நம்மளை விட்டு விளைகிறாங்கன்னா நான் அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. கடமை நமக்கு முடிஞ்சிருச்சு. கடவுள் அவங்களுக்காக நம்ம மூலமா செஞ்ச கடமை முடிஞ்சிருச்சு. அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து எந்த பிரதிபலனும் நன்றி கடனை நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஏன்னா இது நானா செய்யலை, எனக்கு தோண வச்சது அவரு, செய்ய வச்சது அவரு. அவங்க விலகிட்டாங்க, அதுக்கு அவங்க ஆன்சரபிள். நான் வந்து அதுக்கு யோசிக்க மாட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் செஞ்சவங்கள எல்லாரும் இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தினரும் சரி, என் நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கும் எனக்கு நன்றி கடனா இருக்காங்க. இந்த கடந்த 1ஆம் தேதி நடந்த என்ன திருமணத்தை பார்த்து அத்தனை பேரும் சொன்ன வார்த்தை, இது வந்து உன்னுடைய அன்புக்காக கூடின கூட்டம் தான், இது வந்து காசுக்காக கூடின கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி கூட என்கிட்ட சொல்லுவாங்க. அவ்வளோ கூட்டம். நாங்கள் பொதுவாக 2000 பத்திரிக்கை 3000 பத்திரிக்கை அடிப்பாங்க, 3000 பேர் 4000 பேர் இருப்பாங்க. நான் வெறும் 600 700 பத்திரிக்கை அடித்ததுக்கே எனக்கு 2000 பேர் 3000 பேர் கூடி என்னை வந்து எங்கள் பிள்ளைகளை வாழ்த்துனாங்கன்னா அது வந்து அவங்க என்கிட்ட காட்டுற அன்பு தான். நான் அவங்கள்ட்ட காட்டின அன்புக்கு பிரதிபலன் தான். அதனால அது எல்லாமே இறைவன் என் மூலமாக செய்த காரியங்கள். இன்னைக்கு அந்த குறையும் கிடையாது. ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் ஒரு கத்தோலிக்கரா எப்படி வாழணும், ஒரு கத்தோலிக்க குடும்பம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கத்தோலிக்கராக வாழணுங்கிறது வந்து இப்போ நான் நேரம் சொன்னது தான். கடவுள் வந்து அதாவது கடன் திருப்பலி அது இது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் எல்லாரும் செய்யக்கூடியது தான். அது பிற மதத்தினரும் அவங்கவுங்க விரும்புகிற மதத்தில் அதை கடைபிடிக்கத்தான் செய்கிறாங்க. அதில் கோட்பாடோட தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அப்பாற்பட்டு
கடவுள் இந்த 10 கட்டளை அது இதுன்னு சொல்லுவீங்க. பட் எனக்கிட்ட அந்த 2 கட்டளை தான். 2வது கட்டளை உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி. ஸோ என்னைய பொறுத்தவரை அந்த ஒரு கட்டளை தான். அந்த ஒரு கட்டளையை நாம் கடைபிடிச்சிட்டாலே கடவுள் நம்மோடு இருக்கிறத நம்ம உணரலாம். அதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. அம்மா சொல்லுங்கம்மா, இன்னைக்கு உங்களுடைய சகோதரர், உங்களது மகள், உங்களுடைய பேர பிள்ளைங்க, இவங்க இந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல கத்தோலிக்க வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்ற ஒரு உணர்வுல நீங்க மகிழ்ச்சி அடைந்திருக்கிறீங்களா? கண்டிப்பா ம். கண்டிப்பா பயணிச்சாரு. ஒரு நல்ல குடும்பம் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்லுவீங்க? கிறிஸ்துவ குடும்பம்னாவே மாதாவை பின்பற்றணும், ஆண்டவரை பின்பற்றணும், வாரம் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகணும், டெய்லி ஜெபம் பண்ணணும். இது கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தில் அன்றாடம் நடக்கிறது. அதை நடத்தணும் அப்படின்றது என்னோட ஆசை. அப்புறம் அவர் விருப்பப்படி அவங்க செஞ்சுக்கிறாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. உண்மையிலுமே உங்களுடைய தந்தையார் அண்ணன் பேசும் பொழுது வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி அவ்வளோ அழகா தெரியுது. நீங்க எப்படி இந்த உலகத்தை பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி இந்த உலகம் தெரிகிறது? அதாவது நம்ம உங்க குடும்பத்தை விட்டுருங்க, ஆனா குடும்பம் ரொம்ப அழகா வளர்ந்துருக்கு, அது எல்லாமே நல்லாவே இருக்கு. வெளியில இருக்கிற மக்களை எப்படி பார்க்குறீங்க? நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இங்கே தான் படித்தேன். எனக்கு இங்கே பெருசாக வீடு விட்டால் ஸ்கூல் காலேஜ் பெருசாக வெளி உலக எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை. ஒரு 2.5 years அதுக்கப்புறமா பெங்களூர் போய் ஒர்க் பண்ணேன். அங்கே தான் எனக்கு அவுட் சைடு வேர்ல்டோட எக்ஸ்போஷர். அப்போ தான் எல்லா டைப்ஸ் ஆஃப் கேரக்டர் பீப்புள் பார்த்தேன், நல்லவங்களையும் பார்த்தேன், மோசமானவங்களையும் பார்த்தேன். எல்லாமே அதில் கற்றுக்கிட்டது தான். ஒருத்தவங்க என்ன கற்றுக்கிட்டீங்க? நல்லவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துட்டு எப்படி இருக்கணும். சில பேர் நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து அவங்களோட நெகட்டிவ் திங்ஸை எப்படி எலிமினேட் பண்ணணும், அது நம்ம எடுத்துக்க கூடாது, அந்த மாதிரி. இப்போ நீங்க இப்போ இருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள், அவங்கள குறித்து என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு உங்களுடைய பார்வையில ஒரு அட்வைஸ் போல ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவங்கள அவங்க நல்ல விஷயங்கள் நினைச்சாங்க, நல்லது நினைக்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் அவங்க அவங்க விருப்பத்துக்கு அப்படியே விட்டுறணும். அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி முன்னேறணும், என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு தெரியும். அவங்க விட்டாவே அவங்கள விட்டா மட்டும்தான் அவங்களே உணர்வாங்க எது நல்லது கெட்டது, நல்ல வழியில போவாங்க. அவங்கள ஃப்ரீயா விடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோடது. இப்போ அவங்க ஒன்று சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை அப்படியே விட்டுருங்க, அம்மா அப்பா ரொம்ப இது பண்ணாதீங்க, அப்படியே வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரீடம்ன்றது வேற, அவங்களுக்கான உரிமைன்றது வேற. ஃப்ரீடம்னா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு சிலது இதுதான் தப்பு, இதுதான் ரைட்டுன்றது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் தே ஷுட் ஆக்ட் அக்கார்டிங்லி. அப்படின்னா மட்டும்தான் அவங்க ஒழுங்கான பாதைக்கு போவாங்க. சும்மா பிளைண்டா அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்க நம்ம பாட்டு பண்ணிருந்தோம்னா அது சும்மா ஷோக்கு, அதெல்லாம் தப்பு. என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம எது கரெக்ட் எது ரைட்டுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுபடி நடந்தா எல்லாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய பார்வையில இன்னைக்கு இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? எல்லாம் கொஞ்சம் நம்ம சுத்தி பார்த்து ஒரு எச்சரிக்கையா, கொஞ்சம் கடவுள் பக்தியோட, மனித அபிமானமோட எல்லாம் நல்லபடியா இருந்தா இந்த சொசைட்டி இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னா, உங்களுடைய மாமாவுடைய பார்வை அப்படியே உங்கள்கிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். அது எப்படி சிங்க் ஆகுது அப்படின்னு தெரியல. ரொம்ப அழகா அவரும் அதான் சொல்றார், மனிதநேயத்தோட இருக்கணும். அதே தான் நீங்கள் சொல்றீங்க, கடவுளோட இருக்கணும், நீங்களும் அதை தான் சொல்றீங்க. அதனால இது கடவுள் அமைத்து வைத்த குடும்பமாக பார்க்க முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கையில யாருக்காவது நீங்க நன்றி சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா யாருக்கு நன்றி சொல்லுவீங்க? சாரி சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா யாருக்கு சொல்லுவீங்க? நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். எங்க தாத்தாக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றேன். ஏன்னா அவர் தான் என்னை வளர்த்தாது, இது பண்ணாங்க. எனக்கு தாத்தாக்கு சாரி சொல்லலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் சாரி சொல்லணும், கூட இருந்தாங்க. அப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கும் நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன். ஸோ அதனால நிறைய ஹர்ட் பண்ண பீப்புள் எல்லாருக்கும் நான் சாரி சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கு நன்றி சொல்லணும், யாருக்கு சாரி சொல்லணும்னு நினைப்பீங்க? நன்றி எல்லாருக்குமே தான். குடும்பத்தில் உள்ள எல்லாம் அம்மா அப்பாலேருந்து எல்லாமே தான், உறவுகள், ஹஸ்பண்டு எல்லாருக்கும் தான். சாரியும் எனக்கு தெரிஞ்சு நான் யார் மனசையும் ஹர்ட் பண்ணுறத தெரியல. அப்படி யார் மனசையும் ஹர்ட் பண்ணியிருந்தா என் மகளை திட்டியிருக்கேன், அதுக்கு சாரி.
நீங்க உங்களோட வாழ்க்கையில யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க? சாரி சொல்லணும்னா யாருக்கு சொல்றீங்க? நன்றினா என் பேரண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லுவேன். சாரி வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் சொல்லுவேன், ஏன்னா அவங்க பேச்சை கேட்க மாட்டேன். உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப செல்லம் கொடுத்துருப்பாங்க. அதுவே நம்ம சில நேரத்தில் அட்வான்டேஜ் பயன்படுத்தி. அப்புறம் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நான் ரொம்ப லாவிஷா இருக்கேன்னா அது வந்து காடும், அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கும் தேங்க்யூ சொல்லணும். ஓகே, குட், வெரி குட். நீங்க யாருக்கு உங்களுடைய வாழ்க்கையில நான் இவங்களுக்கு நன்றி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைத்த மனிதர்கள்னா யாரை சொல்லுங்க? நன்றிகள் நான் பொதுவாக எல்லாருக்குமே சொல்றது தான். முதல்ல கடவுளுக்கு நன்றி. ஒவ்வொரு பொழுதும் நான் கடவுள்கிட்ட வேண்டின பெர்சன்டேஜுங்கிறது ஒரு 5% இருக்கலாம். அந்த 95% நான் எனக்கு நன்றி தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணம் எனக்கு நான் கேட்காமலே எனக்கு நிறைய விஷயங்கள் அவர் அருள் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு தெரியல. நன்றி நிறையா சொல்லியிருக்கேன் கடவுளுக்கு. அதே மாதிரி என்னுடைய சக என்னுடைய ஊழியர்கள் என்னை இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருந்தேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய ஊழியர்கள் தான். ஸோ அவங்களுக்கு நான் முதல்ல மிகப்பெரிய நன்றி நேரடியாக அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னதில்லை. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மூலமாக தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். அதே மாதிரி மன்னிப்பும் நான் அவங்கள்ட்ட தான் கேட்குறேன். ஏன்னா நான் ரொம்ப கண்டிப்பாக இருப்பேன். என்கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருப்பாங்க அந்த பசங்கள்லாம். அதனால் அவங்கள்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய சூழ்நிலை அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக நான் அவங்கள்ட்ட நிறையா தவறான வார்த்தைகள் கூட உபயோகப்படுத்தியிருக்கேன். அவங்கள வேலை வாங்கும்போது நிறையா கடுமையாக நடந்துருந்துருக்கேன். அதனால் அந்த மன்னிப்பும் அவங்கள்ட்ட தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே உங்களுடைய குடும்பத்தை இன்னைக்கு சந்தித்ததில் மாதா தொலைக்காட்சி குடும்பம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. பிரியமான மாதா தொலைக்காட்சியின் சொந்தங்களே, திரு சேவியர் அண்ணாவை இன்னைக்கு நாம் சந்தித்து அவர்களுடைய குடும்பத்தோடு கூட இணைந்து இறையாட்சியின் மதிப்பீடுகளை எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் அனுபவிக்கிறாங்க, அதை கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறத குறித்து நாம் பகிர சொல்லி கேட்டோம். உண்மையிலேயே இவர்களுடைய இந்த மதிப்பீடு, இவர்களது இந்த வாழ்வியல் நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சக்தியை, ஆற்றலை கொடுக்குது. அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள் தொடர்ந்து இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். மீண்டும் இல்லத்தில் இறையாட்சி என்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் வேறொரு குடும்பத்தினரோடு உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், நன்றி. மரியே வாழ்க.